நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் உரையாடல் எல்லாம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா நம்முடைய நண்பர் கெவின் பால் ஷோ யூடியூப் சேனலோட நிறுவனர் தம்பி கெவின் பால் கிட்ட சில முக்கியமான செய்திகளை பத்தி விரிவா பேச போறோம். வாங்க பேசலாம். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கம். நலமா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம மறுபடியும் ஒரு நேர்காணல்ல சந்திக்கிறோம். ஏற்கனவே நாம எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி பேசியிருந்தோம். அது நம்முடைய உறவுகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்தது. அதை தொடர்ந்து நீண்ட நெடிய காலமாக தமிழ் சமூகத்தில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி, சதி கோட்பாட்டை பத்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இலுமினாட்டி. ஆழமா போறதுக்கு முன்னாடி மேலோட்டமா ஒரு கேள்வி, இலுமினாட்டினா என்ன? உண்மையாகவே அப்படி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்கா? வரலாற்றுல அதற்கு ஏதாச்சும் பதிவுகள் இருக்கா? ஓகே, 1700களில் பிரெஞ்சு, அதுக்கப்புறம் அதை சுற்றி இருந்த பல ஐரோப்பிய நாடுகளில் இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் உண்டு. அப்போ வந்து நம்ம லயன்ஸ் கிளப் மாதிரி வச்சுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கிளப்பும் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் பயங்கர எலிட்ஸா இருப்பாங்க, பணக்காரங்களா இருப்பாங்க, பிரபுக்கள், அரிஸ்டோக்ராட்ஸ், பிரபுக்கள். அவங்க மன்னர் கூட நேரடியாக அவங்களுக்கு கான்டாக்ட்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க சோஷியலைஸ் பண்ணிக்கிறதுக்காக பொது இடத்துல கூடி பல விஷயங்கள் பேசுவாங்க. ஈவன் ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ் இருக்கு, நிறைய. இவங்கெல்லாம் எதுக்குன்னா, ஒரு இப்போ நம்மளாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கிளப்பு மாதிரி ஒன்றை வந்து உருவாக்கி வைப்பாங்க. இது உலகம் எங்குமே, முக்கியமாக மேற்கத்திய நாடுகள்லாம் இந்த மாதிரி அதிகமாக உண்டு. அந்த மாதிரி உருவான ஒரு இயக்கம் தான் இலுமினாட்டி. இலுமினாட்டினா என்னன்னா, இலுமைன் அப்படின்னா விளக்கு ஏற்றுவது, அறிவொளி ஏற்றுவது, அப்படி வச்சுக்கலாம். நாங்கள் வந்து தெரியாத இடத்துல டார்க்னஸாக இருக்குது, அங்கே இருள் இருக்குது, நாங்கள் அங்கே வெளிச்சம் ஏற்றுறோம், ஒரு ரகசியமான அறிவை நாங்கள் வந்து ஏற்றுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அங்கே இருந்த மன்னராட்சி காலத்தில் நிறைய பிரச்சனையாகி இவங்க மன்னராட்சியில் உள்ள புகுந்து இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பல விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தை வந்து அதை கலைச்சி விட்டாச்சு. ஆனால் அவங்க செஞ்ச ஒரு சில வேலைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ண வேலையினுடைய பாதிப்பு அந்த அளவு அதிகம்ன்றதுனால இன்னைக்கும் மக்கள் இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது கலைஞ்சு போய் 200 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னைக்கும் ஏன் மக்கள் அதை நம்புறாங்கன்னா, மக்களுக்கு இந்த ரகசியமா ஒன்று இருக்குன்னா அதுல ஒரு ஆசை இருக்கும்ல, அதுக்கு பின்னால என்ன இருக்கும், அந்த ரகசிய மீனிங் என்ன அப்படின்னு எல்லாருமே தேடுவாங்க. அப்படி தேடும் போதுதான் போன செஞ்சுரியில, போன நூற்றாண்டுல இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப மக்களுக்கு அதிகமா போய் சேர ஆரம்பிச்சது. அப்போ பணக்காரனா இருப்பான், அவன் வெளியே இருந்து யாரையும் உள்ள சேர்த்துக்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போ அந்த கிளப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் உண்டு. நீங்க வந்து இவ்வளவு பணம் வச்சிருக்கணும், இல்லை உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. அப்போ பணக்காரங்களுக்கே உரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு ரொம்ப பணம் வந்துருச்சுன்னா இன்னும் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல இருந்த அந்த ஐரோப்பிய மதமான கிறிஸ்டியானிட்டியை விட்டு கொஞ்சம் விலகி அங்க இருந்த லைக் ஆக்கல்ட்னு சொல்லுவாங்கல்ல, லைக் பில்லிசூனியம் பண்றேன், மந்திரம் பண்றேன், அவங்களுக்கு இன்னும் ஒரு கிக்கு வேணும் அப்படின்றதுக்காக இவங்க இதுலலாம் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுக்கு அங்க ஒரு ஈடுபாடு உண்டு. இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இப்ப நம்ம ஊர்ல இருந்து புத்திசம் இங்க பாப்புலர் ஆனதை விட மேற்கத்திய நாடுகள் பாப்புலர். ஏன்னா இங்க இருந்து ஒரு விஷயம் வருது, ஒரு அமானுஷ்யமா ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது மேல இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அங்க ஒரு சில அந்த மதம் சார்ந்து பழகினவங்க சாத்தான் வழிபாடு அப்படிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் உண்மைதான். சாத்தான் வழிபாடுன்றது பைபிள் காலத்துல அங்கே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்போ நன்மைன்னு ஒன்று இருக்கு, தீமைன்னு ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ இவங்க பேசுவாங்கன்னா, அந்த ஏதேன் தோட்டத்துல கடவுள் என்ன பண்ணாருன்னா, அறிவை கொடுக்கக்கூடிய அந்த பழத்தை வந்து மறைச்சு வச்சாரு. சாத்தான் தான் அந்த பழத்தை வந்து சாப்பிட சொல்லி ஏவாள் கிட்ட அவன் தான் சொன்னான், அறிவொளி அவன் தான் கொடுத்தான், அதனால அவனை தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் வொர்ஷிப்ன்ற ஒரு கான்செப்ட் மேற்கத்திய நாடுகள்ல உண்டு. அதாவது ஆன்டி கிறிஸ்டியனா போனவங்க இங்க போய் நிற்பாங்க. ஓகே, அப்போ அப்படி போனவங்க அந்த பணக்காரங்க கூட இவங்களும் சேர்ந்ததுனால இந்த குரூப் வந்து அங்க வந்து இருந்திருக்காங்க. இன்னைக்குமே அவங்க உண்டு. இன்னைக்குமே அவங்க உண்டுனா இந்த மாதிரி சாத்தானை வழிபடக்கூடிய எலிட்ஸ் இன்னைக்கு உண்டு. ஓகே, ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் எலிட்ஸ் அப்படின்ற அந்த இலுமினாட்டி குரூப் வந்து கலைச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இவங்க அங்கங்க கூடி இந்த மாதிரி பேசுறது அந்த மாதிரிலாம் உண்டு. அப்போ வரலாற்றுல இன்னைக்கு இலுமினாட்டி அப்படின்ற ஒரு ஆர்கனைஸ்டு கேங்கா இவங்க ஒரே ஒரு கேங்கா வந்து இருக்காங்கன்னா அப்படி கிடையாது.
எல்லாரும் பணக்காரங்களாம் அவங்களுக்குள்ள இவங்க வந்து பேசிப்பாங்க. இப்போ நம்ம வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரி எப்ஸ்டீன் அப்படின்றவன் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த ஒருத்தன். ஆனால் அவனுக்கு அரபு நாடுகளில் இவனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு, அரபு நாடுகளில் உள்ள மன்னர்கள் கூட இவனுக்கு வந்து கனெக்ஷன் உண்டு. அப்போ எங்கெல்லாம் பணம் இருக்கோ இவங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், அரபு ஒரு தனி நாடு, பிரிட்டிஷ் தனி நாடு. ஆனால் இவங்கெல்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று கூடி ஒன்றா தான் இருப்பாங்க. இது நம்ம அரசியலை நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த இலுமினாட்டி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப இவங்க அரசாங்கத்தை அதிகமாக கட்டுப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிகமாக மாறும்போது மக்களுக்கு இவங்க அங்கிருந்து ஆரம்பிச்ச அந்த ஒரு விஷயம் அரசாங்கங்கள் மன்னராட்சி முறையிலிருந்து டெமோக்ரஸிக்கும் வந்ததுக்கு அப்புறமும் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் இன்னைக்கும் வந்து நம்புறாங்க. அதான் இலுமினாட்டியினுடைய அடிப்படை. சரி, இப்ப இந்த சீக்ரெட் சொசைட்டியா கூட இந்த இலுமினாட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரகசிய அமைப்போட எப்படி யூதர்கள் வந்து சம்பந்தப்படுறாங்க? ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து அவங்க தான் காரணம், யூதர்கள் தான் வந்து இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற குழுவை வந்து நிறுவனாங்க. இந்த இலுமினாட்டி குழுக்குள்ள மொத்தம் 13 குடும்பங்கள் இருக்கு, அவங்க எல்லாருமே யூதர்கள் தான், யூதர்கள் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த பாக்குறாங்க, அதற்காக நிறுவப்பட்டது தான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சீக்ரெட் சொசைட்டிகளை பத்தி பேசும்போதெல்லாம் அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு புள்ளியில யூதர்கள் கிட்ட போய் நிக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஃப்ரீ மேசன்ஸை எடுத்துக்கலாம், ஸ்கல் அண்ட் போன்ஸை எடுத்துக்கலாம். இவங்கள யாரை பேசினாலும் அது கடைசியா போய் நிக்கிற இடம் யூதர்கள் கிட்ட தான். இவங்க எப்படி இது கூட சம்பந்தப்படுறாங்க? ஓகே, இதை நம்ம வழங்கிக்கணும்னா மிடிவல், அதாவது 1000 to 1500 அந்த 500 ஆண்டுகள்ல ஐரோப்பாவில் நடந்த அந்த வரலாற்று சம்பவம் நம்ம பார்த்தோம்னா புரியும். இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யூத மதத்திலிருந்து தோன்றிய மதம் தான் கிறிஸ்தவ மதம். ஆமா. ஆனா வரலாற்று படி பாத்தீங்கன்னா யூதர்கள் வந்து கிறிஸ்தவத்தை வந்து இவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன மெயின் காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரை மேசியா, அதாவது இறை தூதர் அப்படின்றவர் மனுஷனாக பிறக்க வாய்ப்பு இல்லை. பட் கிறிஸ்டியன்ஸ் வந்து இயேசுவை வந்து கடவுளாக இவங்க பேச ஆரம்பிச்சோம். யூதர்கள் அவங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ யூத மதத்துல இருந்து உருவான இன்னொரு கிளை தான் இந்த கிறிஸ்தவ மதம். அப்போ மிடிவல் காலத்துல ஐரோப்பாவில் வந்து கிறிஸ்தவ மதம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறப்போ இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, யூதர்களை வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இவங்க பயங்கரமா அதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ண உடனே இங்க ஒரு கிளாஷ் ஒன்று உருவாது, தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு கிளாஷ். அப்போ அங்க என்ன ஆகும்னா, யூதர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு குணம் உண்டு. என்னன்னா, அவங்களுடைய பைபிள்ல ஒரு கதை உண்டு. என்னன்னா, கடவுள் அவங்கள தான் சூஸ் பண்ணாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட கடவுள் எங்களை தான் சூஸ் பண்ணி பைபிளை எங்கிட்ட தான் கொடுத்தாரு, அதாவது இறை வேதம் எங்கிட்ட தான் வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விட்டு தர மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப இங்க ஒரு கிளாஷ் ஒன்று உருவாகுது. ஐரோப்பா முழுக்க இந்த கிறிஸ்தவ மதம் பெருகி வரும்போது இவங்க வந்து பெரும்பான்மை ஆகுறாங்க, ஜூஸ் வந்து கம்மி ஆகுறாங்க. ஆனா யூதர்களுக்கு அப்ப நாடு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து உலகம் எங்குமே சிதறி போயிட்டாங்க. அந்த ரோமன் எம்பையர் காலத்துல அவங்க தேவாலயம் வந்து இடிக்கப்பட்டு அது தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு, உலகம் எங்கும் சிதறி போனாங்க. என்ன ஒரு விஷயம்னா, யூதர்கள் உலகம் எங்குமே போறாங்க, எல்லா நாட்டுக்கும் இவங்க போய் செட்டில் ஆகிற இடத்துல எல்லாம் அங்க வந்து கிறிஸ்தவம் அதிகமா இருக்கிறதுனால இந்த 2 பேருக்கும் அந்த கிளாஷ் பெருகிட்டே வருது. அப்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு நாட்டில இருந்தும் யூதர்களை வந்து விரட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து எப்பவுமே இவங்க தனியாவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம போய் பார்த்த மாதிரி இவங்களுக்குன்னு தனி மதம், தனி கடவுள், அதாவது உலகத்திலேயே ஒரு இனம் சார்ந்து ஒரு கடவுளை இவங்க தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது வரைக்குமே ஒரு இனத்துக்கு ஒரு கடவுள். ஓகேவா? இப்ப நம்ம ஊர்ல நம்ம பார்க்குற இந்த ஊர் வழிபாட்டுல ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு சாமி இருக்கிற மாதிரி இவங்க வந்து கடவுள் எங்களை படைத்தார், கடவுள் எங்களை தான் சூஸ் பண்ணாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இங்கேயும் ஐரோப்பாவுக்கும் பெரிய கிளாஷ் உண்டு. அப்போ அங்க என்ன ஆகுது, மன்னராட்சி அப்படியே விரிவடைகிற காலத்துல அங்க இருந்து யூதர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து நாட்டை விட்டு விரட்டுறாங்க. ஓகே, ஸ்பெயின்ல இருந்து யூகேல இருந்து இவங்க வந்து விரட்டப்படுறாங்க. அப்போ விரட்டப்பட்டாலுமே யூதர்கள் என்ன பண்றாங்க, செதறி போன இடத்துல இவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் பாதிக்கப்படுது, இவங்க பண்ற பிசினஸ் எல்லாம் புடுங்குறாங்க. இது வந்து ஐரோப்பாவில் நடந்த கிறிஸ்தவர்கள் செஞ்ச வேலை இது. அப்போ என்ன ஆகுது, இவங்க வேற வழி இல்லாம இவங்க கிட்ட வந்து பிசினஸ் பண்ற அந்த ஒரு தொழிலை வந்து இவங்க அதிகமா பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, பணத்தை வந்து இவங்க வட்டிக்கு விடுற வேலையை இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க யூதர்கள். ஏன்னா பணம் ஒரு இடத்துல வந்து குவியுது, இவங்களுக்கு வேற தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பணம் ஒரு இடத்துல குவியும் போது இவங்க வட்டிக்கு விட ஆரம்பிக்கிறாங்க. வட்டிக்கு விட ஆரம்பிச்ச உடனே இதுவும் அங்க இன்னும் கோவத்தை ஏற்படுத்துது. அப்ப நீ தான் பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற, நீ வந்து என் நாட்டுல வாழ்ந்துகிட்டு எனக்கு நீ வட்டிக்கு விடுறன்னு சொல்லி திருப்பி பிரச்சனை. ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற ஒரு நகரத்துல இருந்தெல்லாம் இவங்களை அந்த ஊரை விட்டு கூங்கட விரட்டி விட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையினால இந்த ஒரு கிளாஷ். அப்போ
இந்த 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 கிளாஷனுடைய ஆரம்பம்ன்றது ஒரு மதம், அந்த மதத்திலிருந்து உருவான பிரிவினைகள், அந்த பிரிவினை மூலமாக ஒரு இனம் இவங்க தனிமைப்படுத்தப்பட்டு இவங்க இந்த பிசினஸ்க்குள்ள இவங்க வராங்க. ஓகே, முக்கியமா பணம் கொடுக்குற பிசினஸ். இதனாலதான் ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த ஷைலாக் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார் ஒரு நாடகத்தில். அந்த நாடகத்தில் வந்து வட்டிக்கு விட்டுருப்பாரு. அவர் ஒரு யூதர் தான். வட்டிக்கு விட்ட பணத்தை வந்து திருப்பி இவங்க வந்து தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இவங்கள கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். கோர்ட்டில் வந்து எவ்வளோ பணம் தரணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த துறையை வந்து அறுத்து கொடுக்கணும். இதெல்லாம் ஷேக்ஸ்பியர் வந்து எழுதி வச்சார். அப்போ இதையும் ஒரு காரணமாக வச்சு இந்த ஷைலாக்ன்றவன் ரொம்ப மோசமானவன், ஏன்னா அவன் யூதன் அப்படின்ற மாதிரிலாம் இதுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி ஒன்று உண்டு. நம்ம அப்படி பார்க்குறப்போ இவங்க உலகமெங்குமே செதறி இருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு இனம் உலகமெங்குமே செதறி இருந்தனால எல்லா பிரச்சனையும் இங்கே தான் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் நம்ப ஆரம்பிச்சதுனால யூதர்கள் தான் மையமா இன்னைக்கு இங்கே வந்து வருவாங்க. சரி, இப்போ நம்ம மறுபடியும் யூதர்கள் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சில அமைப்புகளை பற்றி பேச வேண்டியது இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இங்கே இலுமினாட்டி அப்படிங்கிற ரகசிய சமூகத்தையும் தாண்டி ஃப்ரீமேசன்ஸ், ஸ்கல் அண்ட் போன்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸை பற்றி பேசுகிறாங்க. இவங்களும் இலுமினாட்டிஸோட சேர்ந்தவங்களா இல்லை இவங்க தனி அமைப்பா? இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு? இவங்களோட நோக்கம் தான் என்ன? ஓகே, இவங்களும் இதுல ஒரு குரூப், அவ்வளவுதான். நிறைய குரூப்ஸ்ல இவங்களும் ஒரு குரூப். இப்போ ஃப்ரீமேசனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீமேசன்ல வந்து நிறைய சிம்பாலிசம் அவங்க வந்து உள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த நம்ம பார்த்த மாதிரி ஆக்கல்ட், அந்த பில்லி சூனியம், அந்த பில்லி சூனியத்தினுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்குள்ள அதிகமா உண்டு. அதனாலதான் இவங்க இந்த ஸ்டார் வரைவாங்க. ஆட்டினுடைய தலை வந்து இங்க வந்து இருக்கும். அப்போ ஆடு, இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள்ஸை வந்து இவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து வந்தது தான் ஃப்ரீமேசன்ஸ், இந்த மாதிரி மற்ற குரூப்ஸ் எல்லாம். ஆனா இவங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா பவர் கண்ட்ரோல். ஏன்னா சீக்ரெட் சொசைட்டியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா இவங்க ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா மன்னராட்சி. இப்போ நீங்க மன்னராட்சி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன். மன்னராட்சி எப்படி ஒர்க் ஆகும்னா நிறைய ராயல் குடும்பங்கள் இருப்பாங்க. அந்த குடும்பங்களுக்குள்ள இருந்து ஒரு குடும்பத்துல இருந்து மட்டும்தான் மன்னராட்சி நடக்கும். அப்படி நடந்தாலுமே இங்க இருக்கிற மற்ற 5-6 குடும்பங்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த குடும்பங்களும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஈக்குவலா வல்லமை கொண்டவங்க தான் இவங்களுமே. அப்போ இவங்க ஆட்சியில இருந்து இவங்களுடைய பிள்ளை பேரப்பிள்ளை எல்லாம் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு சில லைக் சலுகைகள் எல்லாம் உண்டு. ஓகே, அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா எப்படியாவது இந்த ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம அதிகாரத்துக்கு வரணும். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரகசிய சொசைட்டியை வந்து உருவாக்குவாங்க. இது வந்து நடந்திருக்கு. ஏன்னா இது ஒரு கிளப் மாதிரி. இவன் அதிகாரத்தில் இருக்கான், நானும் அதிகாரத்தை அடையணும், நான் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வந்து வேலை பார்க்குறேன். அப்போ இந்த வரலாறு நமக்கு புரிஞ்சிச்சுன்னா ஏன் இவங்க இப்படிலாம் ரகசியமாக செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த ரகசிய செயல்பாடு வந்து நோக்கம் என்னன்னா அதிகாரத்தை நான் எப்படி அடைவது, இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது. அப்போ இப்போ இந்த மாதிரி வந்து இருந்திருக்காங்க. உலகம் எங்குமே இந்த மாதிரி உண்டு. இப்போ இந்தியாவிலேயே நம்மளுடைய ஆட்சி நடந்தாலுமே நம்மளுடைய பாலிசியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. இப்போ நான் ட்ரம்ப் எடுத்துக்கிறேனே. இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு என்ஜிஓ திங்க் டேங்க் அப்படின்ற மாதிரி தான் இவங்கள சொல்லிக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள உள்ள அத்தனை பேருமே பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு பாலிசி டாக்குமெண்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்க ட்ரம்ப்னுடைய கட்சிக்கு, அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இந்தந்த பாலிசியெல்லாம் நீங்க வந்தா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதா தான் நாங்க உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்றது. இப்போ ட்ரம்ப் வந்து ஆன்டி எல்ஜிபிடி ஸ்டாண்டெல்லாம் அவர் எடுத்தாரா, ஒன்லி 2 genders அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா இந்த ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒற்றை அமைப்பு. இவங்க ஒரு 200 பக்கத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி பெரிய புக் மாதிரி இருக்கும். அந்த புக்கில் உள்ள பல விஷயங்கள் தான் ட்ரம்ப் இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அரசாங்கம் ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால இருந்து இவங்கெல்லாம் இயங்குவாங்க, இன்னைக்குமே இயங்குறாங்க. ஆனால் இதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுடைய பாலிசி நல்ல பாலிசியா கெட்ட பாலிசியா அதான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் இன்னைக்குமே ட்ரம்ப்னுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிற அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் வந்து ஜெண்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான வேலை பார்த்து கொடுக்குற ஆர்கனைசேஷனும் உண்டு, அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறவங்களும் உண்டு. அப்போ ஃபண்டிங் வந்து 2 பக்கம் நடக்கும். அப்போ இதை தான் நம்ம வந்து ஷேடோ கவர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அப்போ ஷேடோ கவர்மெண்ட் எல்லா இடத்துலையுமே உண்டு. ஆனால் அவங்க யாரு, அவங்க நோக்கம் என்ன, அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்க நம்ம வந்து பார்க்கணும். பிளாங்கெட்டா ஒரே மாதிரி இல்லைங்க. இந்த உலகத்தை வந்து யாரு தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும் அப்படின்ற வரைக்கும் அவங்க தான் முடிவு பண்றாங்க அப்படின்றத ரொம்ப ஓவரா இருக்கிறத நான் பார்க்குறேன்.
அதனாலதான் விஜய் வந்து டிஷர்ட் போட்டு டான்ஸ் ஆமா இலுமினாட்டி சிம்பாலிசம் இருக்கிற ஆடினாரு அப்படிலாம் இவங்க சொல்லுவாங்க. பட் இது ஒரு ஃபேடு மாதிரி வச்சுக்கலாம், இது ஒரு ஃபேஷன் அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி பண்ண ஒரு விஷயத்தை நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா இது ஒரு ஃபேஷன் அவ்வளவுதான். இந்த ஃபேஷன் கொண்டு வந்து நம்ம விஜய் இதை பண்றதுக்காக பண்ணாருன்னு நம்ம வந்து அப்படி முடிவுக்கெல்லாம் நம்ம வர வேண்டாம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிளைண்டா இந்த சீக்ரெட் சொசைட்டியோட சிம்பிள்ஸை எல்லாம் விஜய் வந்து பயன்படுத்தினாரு. விஜய் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்ல இந்த சிம்பாலிசம் வந்து இருந்திருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து வெறும் கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கடந்து போயிட முடியுமா? இதுக்கு பின்னாடி எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா 1-2 படம்னா பரவாயில்ல, இந்த தியரியை பேசுறவங்க நிறைய படங்களை சுட்டி காட்டுறாங்க, நிறைய கார்ட்டூன் சீரீஸை சுட்டி காட்டுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சிம்சன் கார்ட்டூன் சீரீஸை எடுத்து சொல்றாங்க. அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 10-15 வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல நடக்க போற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், பெரும் பெரும் போர்களை எல்லாம் முன்னாடியே வந்து இந்த சிம்சன் கார்ட்டூன்ல சொல்லியிருக்கிறாங்க, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வெறும் கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கடந்து போயிட முடியுமா? இது ஒரு கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நாம கேட்டாக வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு காலத்துல இந்த அமைப்பு இருந்தது உண்மைதான், ஆனா இவங்களை கலைச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. ஆனா இன்னைக்கும் அமெரிக்காவில் ஃப்ரீ மேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இலுமினாட்டிஸும் ரகசியமா செயல்படுறாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. ஒரேடியா இவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு நாம சொல்லிட முடியுமா? ஓகே, அந்த ஒரிஜினல் இலுமினாட்டினோட நோக்கம்ன்றது அரசை கவிழ்க்கிற நோக்கம். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏன் இவங்களை வந்து கலைச்சாங்க அப்படின்னா, அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த பீரியட்ல வந்து என்ன ஆகுது, ஐரோப்பால மன்னராட்சிக்கு எதிராக ஒரு பார்வை அங்கே அதிகமாகுது. மன்னராட்சியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மன்னர்கள் அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களை எடுத்து ஜெயில போடுறாங்க. அப்படி ஜெயில போடுறப்போ அது முக்கியமா டார்கெட் பண்ணப்பட்டது இந்த இலுமினாட்டி அப்படின்ற இந்த குரூப். இதுல இருந்தவங்க அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இவங்களெல்லாம் தேடி தேடி போய் இவங்களை கொலை பண்ணுறது, ஜெயிலில் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அந்த இயக்கம் அப்படியே போயிடுச்சு. ஆனால் அந்த இயக்கம் கலைஞ்சதுக்கப்புறம் அந்த இயக்கம் மாதிரியே மற்றவங்களெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையா இவங்க ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாரையும் சந்தேக பார்வை இவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் ஒரு 10 பேர் கூடி பணக்காரன் இருக்கானோ இவனை தான் இருப்பான் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்ததுனால தான் இன்னைக்கும் இந்த ஒரு தாட் வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு பரவி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு 13 குடும்பம் இல்ல ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு அரசியல் மூவியும் இவங்க எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து கால் பாப்பர் அப்படின்ற ஒருத்தர் பேசியிருப்பார், ஓப்பன் சொசைட்டி அப்படின்ற ஒரு புத்தகத்துல அவர் போட்டிருப்பார். அவர் என்ன பேசுறாருன்னா, சீக்ரெட் சொசைட்டி ஒர்க் ஆகணும்னா அந்த கிளாக்ல உள்ள எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி செயல்பட வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க ஒரு விஷயம் நடக்க முடியும். இப்ப விஜயை கொண்டு வந்து அரசியல்ல வைக்கணும்னா வச்சா இவங்களுக்கு என்ன லாபம், ஏன் வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் வந்து 2009ல ஒரு காங்கிரஸினுடைய காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தியை போய் பார்த்துட்டு இவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆமா, இந்த மாதிரி நீங்க வந்து என்னை பத்தி பேசுறீங்க, ஆனா இப்போதைக்கு நான் வரமாட்டேன், ஆனா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்ப இருந்து ஆரம்பிச்சு 9ல 13ல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல விஜய் வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த இலுமினாட்டி விஜயை வந்து இலுமினாட்டி அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் கமலஹாசனையும் இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா கமலஹாசன் அரசியல்ல ஜெயிக்கல. அப்போ இலுமினாட்டி தான் கமலஹாசனையும் கொண்டு வரணும்னா கொண்டு வந்திருக்கலாம். அப்போ விஜய்க்கு இருந்த ஃபேம் கமலஹாசனுக்கு இல்லை. ஏன்னா கமலஹாசன் ஒரு இன்டெலெக்சுவல், அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டார் பவர் உள்ள ஆள்லாம் கிடையாது, அதனால அப்படியே போயிட்டாரு. அப்போ ரஜினிகாந்தை கொண்டு வரதுக்கும் பிளான் பண்ணோம், அதுவும் நடக்கல. ஓகே, அப்போ என்னன்னா அகைன் சிம்சன் பத்தி கேட்டிங்களா, இது நம்ம அப்பயே நம்ம வந்து பேசின விஷயம் தான். அகைன் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, இப்போ சிம்சனை பொறுத்த வரைக்கும் அதை எழுதுற அந்த ஆட்கள் இருப்பாங்க, இவங்க வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப அறிவுள்ள ஆட்கள். ஏன்னா 30 வருஷமா அந்த ஷோ வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த ஷோ வந்து எழுதுறவங்க யாருன்னா அன்றைய அரசியல் நிகழ்வுகளை எடுத்து இதை வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அரசியல்ல. இதுவும் உண்டு, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் விஷயம், இது ஒரு கணக்கு சார்ந்த விஷயம். பட் இங்கேயும் இது வந்து அப்ளை பண்ணப்படும், டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்று நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இது ஃபியூச்சர்ல இதனுடைய அவுட்கம் இதுவா இருக்கும், இங்க இப்படிலாம் போயிட்டு இருக்கு, விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இவர் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல இவங்க சொல்லுவாங்க. இதுலதான் இப்ப ட்ரம்ப் அப்படின்றவர் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்சன்ஸ் வந்து ட்ரம்ப் வரதா அப்பயே சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் வந்து 1980ல இருந்து இவர் சொல்றாரு நான் வந்து அதிபரா வருவேன் அப்படின்னு சொல்லி.
அப்போ இவர் அங்கே பேசுகிறாரு. இவருடைய ஃபேமிலி பயங்கரமான பணக்கார குடும்பமாக இருக்காங்க. அதுவும் 80s வந்து நியூயார்க்கில் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை மெயினாக கேப்சர் பண்ணது வந்து ட்ரம்ப்னுடைய குடும்பம், இவங்க ஃபேமிலி. இப்போ இவர் அங்கே உள்ள அந்த சோசியல் சர்க்கிளில் பயங்கர ஃபேமஸாக இருக்காரு. அப்போது ஒரு பிஸ்னஸ் மேன், இவர் ரொனால்ட் ரீகன் வந்து ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு இருந்த ஒரு ஆக்டர், அவரு பிரசிடென்ட் ஆகிட்டார். அது எப்படி சாத்தியம் அப்படின்றப்போ இவர் பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. இவர் நான் அதிபராக வருவேன்னு வேற சொல்கிறாரு. இவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் இவங்க பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் நம்ம இதை பார்க்கணும், இதை நம்ம வேற மாதிரி பார்க்கலாம், இல்லைங்க இதுக்கு பிளான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பட் இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் தான் நான் பார்க்குறேன். இவர் வந்து இப்படி பேசுறாரு, ஸோ இவர் அரசியலுக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்கும், இவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த சிம்சன் சீரீஸ் எடுக்கிற ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை முன் வைப்பாங்க. அது நடந்த உடனே பாத்தீங்களா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. கரெக்ட். இதுல இன்னொரு விஷயம், சிம்சனுடைய கோரே என்னன்னா இவங்க ஃபியூச்சரை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க ஷோல எல்லா ஷோலையும் இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 விஷயம் பேசுறாங்கன்னா 10 விஷயம் தான் நடக்கும். ஓகே, நடந்திருக்கு. அப்ப 90 விஷயம் நடக்கல, அதை பத்தி யாரும் பேச மாட்டோம். ஒரு 10 விஷயம் நடந்த உடனே பாரு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நியூ இயர் டைம்ல இந்த பாஸ்டர்ஸ்லாம் கூடி வந்து இந்த ஆண்டு கடவுள் என்கிட்ட சொன்னாரு இதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லி ஒரு சில ஜோசியம் மாதிரி சொல்லுவாங்க. நியூ இயர் அன்னைக்கு 1ஆம் தேதி இவங்க சொல்லுவாங்க. 100 விஷயம் சொல்லுவாங்க, எதுவுமே நடக்காது. ஏதாவது ஒரு விஷயம் இவங்க அதை எப்படி இவங்க பேசுவாங்கன்னா, ஜப்பான்ல எர்த்குவேக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல எர்த்குவேக் நடக்கும்ன்றது உலகத்துக்கே தெரியும். அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நான் அன்றே சொன்னேன் பாரு அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வருவாங்க. ஒரு சில விஷயங்கள் இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் வந்தப்போ ஊகான், இப்போ சைனாவில் உள்ள ஊகான் நகரத்துல இருந்து லேப்ல இருந்து அது லீக் ஆகும் அப்படின்ற விஷயத்த 1980 ஒரு லேடி வந்து ஒரு நாவல்ல வந்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும், ஓகேவா? ஆனா இதுல என்ன ஒரு காமெடினா, அதே நாவல்ல வேற பல இடங்கள்ல இருந்தும் அந்த அந்த வைரஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க நகரத்தினுடைய பெயரெல்லாம் போட்டிருக்காங்க. அது நடக்கல. ஓகே, இதே ஆத்தர் இன்னும் பல நாவல் எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் நடந்த உடனே பாரு அப்படின்னு நம்ம வந்து அங்க நம்ம போயிடுறோம். ஆனா ஒரு விஷயம் உண்மையாவே அது பிளான் பண்ணி பண்ணப்பட்டதுன்னா 90 விஷயம் ஏன் நடக்கல அப்படின்ற ஒரு கேள்வி யாரும் கேட்க மாட்டோம் நம்ம. இது எப்படின்னா, இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தான். நீங்க ஒரு பேட்டர்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்போ நீங்க மேகத்தை பார்த்து இது சிங்கம் மாதிரி இருக்குன்னு நீங்க வந்து நினைச்சிட்டீங்கன்னா அது சிங்கம் மாதிரி தான் தெரியும். அப்படி ஒரு பேட்டர்ன். ஆனா இதுல வந்து உண்மையே இல்லையா அப்படின்னா 100% இல்லைன்ற மாதிரி நான் மறுக்க மாட்டேன். சிம்சன் ஷோ பண்றவங்க அரசியல் அறிவு கொண்டவங்க, அரசியல் சயின்ஸ் படிச்சவங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க, அவங்க அவுட்கம் இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ட் பண்றாங்க. அது நடக்கும்போது பாரு நாங்க சொன்னோம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. இவ்வளவுதான். இது வந்து நம்ம ரொம்ப சீரியஸா வந்து எடுத்துக்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் பார்க்குறேன். ஓகே, சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை தான். ஆனா நீங்க படிச்சிருப்பீங்க, கென்னடி, மைக்கேல் ஜாக்சன், இப்போ வந்து ஜிம் கேரி, இவங்கெல்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த சீக்ரெட் சொசைட்டியை பற்றின ரகசியங்களை வெளியிட போகிறேன் அல்லது அதை பற்றின ஏதாச்சும் ஒரு தகவலை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த சில நாட்கள்லேயே ஒன்று கொல்லப்படுறாங்க, இல்லைன்னா மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இப்போ நான் சொன்ன 3 ஆட்களுக்குமே இது பொருந்தும். ஜான் எஃப் கென்னடி வந்து சுட்டு கொல்லப்பட்டார், மைக்கேல் ஜாக்சன் வந்து இறந்து போனார். இப்போ சமீபமாக வந்து ஜிம் கேரி வந்து உயிரோட இல்லை, இப்போ அவர் வந்து வேற ஒரு உருவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதையும் நாம் வந்து எளிமையாக எடுத்துக்கிட்டு கடந்து போயிட முடியுமா? ரைட், ஓகே. இப்போ இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னா உண்மையாக நடந்த விஷயம், இன்னொன்று அந்த நடந்த விஷயத்தை வந்து இவங்க வேற மாதிரி மாற்றுற ஒரு விஷயம். 2 இருக்குது. இப்போ ஒன்று என்னன்னா, சிஏஏ வந்து ஒரு யோக்கியமான அமைப்புனா நான் ஏற்றுக்கவே மாட்டேன். சிஏஏ நிறைய தவறுகள் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி மாற்றம் செய்யறதுக்கான வேலையை முக்கியமாக தென் அமெரிக்க நாடுகளில் அதிகமாகவே செஞ்சுருக்காங்க. நான் அதை மறுக்கவே மாட்டேன். சிஏஏ வந்து ஒரு ஒஸ்ட் அமைப்பு. ஆனால் சிஏஏ பற்றி பேசுகிற யாருமே கேஜிபியை விட்டுருவாங்க. நான் சொல்ல வந்தேன், கேஜிபியும் இதே வேலையை, கேஜிபி வந்து ஈக்குவலி இந்த தவறுகள் செஞ்சுருக்காங்க. அப்போ கேஜிபி ஏன் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னா, கேஜிபி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு. அப்போ இந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேபிட்டலிஸ்ட் அமைப்புகள் தான் தவறு அப்படின்ற மாதிரி கோல்டு வார் பீரியட்ல, இப்போ கோல்டு வார் பீரியட்ல வந்து என்ன பெரிய பிரச்சனைனா, டைரக்டா போர் நடக்கல. ஆனா இங்க வந்து இவனை காலி பண்றது, இவன் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தான், அனைத்து வேலையும் பண்ணிட்டு இருந்தான். இந்த பக்கத்துல இருந்து இவங்களும் இப்படி பண்ணிட்டு இருந்தான். இந்த கோல்டு வந்து ஒரு 50 வருஷம் போச்சு. அப்போ கோல்டு வார் பீரியட்ல என்னன்னா,
கேபிட்டலிஸ்ட் நாடுகள் வந்து ரொம்ப மோசமானவங்க, இவங்க வந்து மற்றவங்களை கெடுக்கிறதுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரையை கேஜிபி பண்ணிட்டு இருந்தாங்க. கேஜிபியுடைய ஸ்பைஸ் எல்லாம் வந்து யூஎஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. இதனால தான் 1950வது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மெக்கார்த்திசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் யூஎஸ்க்கு வந்துச்சு. மெக்கார்த்தின்ற ஒரு அரசியல் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, கம்யூனிஸ்ட் யாரெல்லாம் கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக இருக்கானோ அத்தனை பேரை காலி பண்ணு, பொது வாழ்க்கையில் கம்யூனிஸ்ட் அங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அக்ரெசிவ். நீங்கள் ஒரு சினிமா படம் எடுக்கிறீங்க, ஹாலிவுட்ல இருக்கீங்க, ஹாலிவுட்ல நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து கொண்டு போனாங்க. இதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ கேஜிபியும் பல வேலைகள் செஞ்சுருக்காங்க. கேஜிபி என்ன செய்வாங்கன்னா, இவங்க ஆப்பிரிக்கா உள்ள புகுந்து அங்க இருந்த நாடுகளை வந்து ஒவ்வொரு நாடுகளையும் கேப்சர் பண்ற வேலை இவங்க பண்ணாங்க. ஆனா இவங்களை பத்தி யாரும் பேச மாட்டோம். அப்ப என்ன பிரச்சனைனா, சிஐஏ எவ்வளவு தப்பு செஞ்சிருக்காங்களோ கேஜிபியும் செஞ்சிருக்காங்க. கேஜிபி எவ்வளவு தப்பு செஞ்சாங்களோ அதே மாதிரி மொசாதும் செஞ்சிருக்காங்க. மொசாதும் வந்து இவங்களுடைய ஆட்களை பிடிக்கிறதுக்காக இவங்களுடைய அரசியல் எதிர்களை காலி பண்ண எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. இதனாலதான் இவங்க என்ன பண்ணாங்க, எடால்ஃப் எய்க்மேன் அவரை வந்து அர்ஜென்டினா, தென் அமெரிக்க நாட்டில் உள்ள அர்ஜென்டினா அங்கே போய் இவரை பிடிச்சாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் எப்படி இவங்க கேப்சர் பண்ணாங்கன்ற விஷயமே அவ்வளோ சீக்ரெட்டாக ஸ்பை அனுப்பி அந்த ஸ்பையை வந்து அதே வீட்டு பக்கத்தில் குடியேற வச்சு 10 மாதம் இவர் வந்து மானிட்டர் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. சிஏஏ வந்து என்ன பண்ணாங்கன்னா, தென் அமெரிக்க நாடுகளில் உள்ள பல நாடுகளில், முக்கியமாக சீலே அண்ட் கௌதமாலா இந்த மாதிரி நாடுகளில் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து ப்ரோ கேபிட்டலிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கானோ அவனை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல கேபிட்டலிஸ்ட் சார்ந்த ஆட்களை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி இவங்க எல்லா வேலையும் பண்ணாங்க. கேஜிபியும் இந்த பக்கத்துல இருந்து இவங்க என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு சார்பாக உள்ள ஆட்கள் பண்ணாங்க. அப்போ 2 பேருமே இவங்களுடைய வேலையை பண்ணியிருக்காங்க. இப்போ JFK மர்டரை பொறுத்த வரைக்கும் இதுல எனக்கு சந்தேகங்களும் இருக்கு. நான் 100% ஆஸ்வால்டு மட்டுமே செஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி நானும் வந்து நம்பல. ஏன்னா சம்பவம் நடக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் பேயா பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கியூபாவுக்குள்ள இவர் ஆட்கள் அனுப்பி அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி இவர் அனுப்பி அந்த ஒரு முயற்சி தோத்து போனதுனால அமெரிக்கா வந்து ரொம்ப பெரிய அவமானத்தை அடைஞ்சாங்க. ஸோ இந்த ஆளை வச்சு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சிஏஏ கூட அவரை முடிச்சிருக்கலாம் இருக்கலாம், இல்லைனா இது நேச்சுரலாக கூட இது நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலை மீறி தனியாக இங்கு செயல்படும் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் சிஐஏ, மொசாத், இன்க்ளூடிங் ரா, நம்ம ஊரில் உள்ளவங்க, உலகம் எங்குமே கேஜிபி, இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு தனியான உரிமைகள் இருந்திருக்கு, இவங்க தனியாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உண்மை. இது ஒரு உண்மை. ஆனால் இந்த ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு எல்லாமே இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஏற்க முடியாது. ஏன்னா இப்போ JFKவை இவங்க போடணும்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. ஓகே, விஜய் வந்து கருப்பு கலர் கோட் போடுறதுக்கு சிஏஏ வந்து ஹெல்ப் பண்ணாங்க, மொசாத் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது என்ன மோட்டிவ் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இல்ல, நான் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறேன், அவங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் செயல்படுறேன் அப்படிங்கிறத இந்த சிம்பாலிசம் மூலமா விஜய் ஆகட்டும், கமல் ஆகட்டும், மற்றும் பல நடிகர்கள் ஆகட்டும் வெளிப்படுத்துறாங்கன்னு இந்த கான்ஸ்பிரசி தியரி பேசுறவங்க சொல்றாங்க. ஓகே அப்ப இன்னொரு பாயிண்ட் இங்க வந்து ஆர்கானிக்கா, இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்ட இத்தனை கோடி மக்களும் ஆர்கானிக்கா வந்து ஓட்டு போட்டாங்களா, இல்ல இவங்க வந்து இலுமினாட்டி கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் வந்து நான் ஒரு ஏஜெண்டா இருக்கேன், நான் வந்து இங்க பவருக்கு வரணும், எப்படி பவருக்கு வரலாம்? இப்ப சிஏஏ வந்து என்ன பண்ணாங்கன்னா, தென் அமெரிக்க நாடுகளில் வந்து ஆட்சி மாற்றத்தை வந்து இவங்க ராணுவம் மூலமா கொண்டு வந்தாங்க. அப்ப ராணுவத்தை தூண்டி விட்டா போதும், மொத்த நாடையும் காலி பண்ணிடலாம். இங்க ஒரு பவர் சென்டர் இருக்கும், இந்த பவர் சென்டர் தூண்டி விட்டா மொத்தமா முடிஞ்சிடும். பட் இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்க வந்து ஆர்மியை வச்செல்லாம் நீங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது, மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ விஜய் இன்னைக்கு கொண்டு வரணும்னா மக்கள் அத்தனை பேரும் வந்து வாலண்டரியா வந்து ஓட்டு போடுறாங்க. இது ஆர்கானிக்கா நடந்த ஒரு விஷயம். இலுமினாட்டின்ற ஒரு அமைப்பு விஜயை வேணா கட்டுப்படுத்தலாம், மக்களை எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்ணி எப்படி இவங்க ஓட்டு போட வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. ஒற்றை அமைப்பு, இந்த ஒற்றை அமைப்பு இவங்க 2 பேருக்கும் கான்டாக்ட் இருக்கு, இவங்களை ஆப்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவர் பவருக்கு வர்றதுக்கு இத்தனை மக்கள் காரணம் இல்லையா, இவங்களை யார் ஆப்ரேட் பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப விஜய்க்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இலுமினாட்டி அந்த ஏஜென்சி கட்டுப்பாட்டுல இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல. அவங்க இதுக்கும் கூட வந்து சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. அதாவது வந்து விஜய் தான் வந்து 2026 சிஎம்மா வரணும் அப்படிங்கிறத இலுமினாட்டிஸ் வந்து எப்போவோ முடிவு பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் முடிவு பண்ணி தான் அவருடைய
கடைசி படமான கோட் படத்துல கூட விசில் போடு அப்படிங்கிற சாங்கை வச்சாங்க. எலெக்ஷன்ல அவருக்கு அதே சிம்பிளே கிடைச்சது. அவருடைய ஒரு படத்தோட பேரே வந்து பிகில் தான். பிகில்னாலும் விசில் தான், அவருடைய சிம்பிள் தான். ஸோ இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே மக்களோட மனசுல இந்த அமைப்புகள், இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து ஆழமா விதைச்சிட்டாங்க. ரெண்டாவது, இவங்களோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. இது எல்லாமே அவங்களோட கருத்து, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இவங்களோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனா மக்கள் வந்து ஓட்டு போடணும். அவங்க எல்லாரையும் மேனிப்புலேட் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, ஊடகங்களை கட்டுப்படுத்துறது, ரீல்ஸ், சோஷியல் மீடியா மூலமா அவங்களோட தரவுகளை திரட்டி அவங்கள வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி மாத்துறது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா ஏற்கனவே இப்படி ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க. மக்களோட தரவுகளை எல்லாம் திரட்டி அவங்களோட ஓட்டு போடுற முடிவை வந்து மேனிப்புலேட் பண்ற அளவுக்கு கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா செயல்பட்டுச்சுன்னு அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இப்ப அதே வேலையைத்தான் விஜய்க்காக இந்த சீக்ரெட் சொசைட்டி செஞ்சது, அதனால தான் இவர் ஆட்சிக்கு வந்தாரு அப்படிங்கிற வரைக்கும் லிங்க் பண்றாங்க. ஓகே, என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஜீரணிச்சிக்க முடியாத கற்பனை தான். ஆனா இதைத்தான் அவங்க சொல்றாங்க. ரைட், ஓகே.